உருவன்றியே நின்று உருவம் புணர்க்கும் கருவன்றியே நின்று தான் கருவாகும் அருவன்றியே நின்ற மாயப்பிரானை குருவன்றி யாவர்க்கும் கூட ஒண்ணாது. ஓம் நம சிவாய. ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த பதிவுல பிறக்கவிருக்கிற 2024ஆம் வருடம் ராசியில இரண்டாவது இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான நல்ல மாற்றங்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல பதிவு. இந்த 2024ஆம் வருடம் பிறக்கும் போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலையும், சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்திலையும், ராகு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலையும், கேது பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலையும் இருக்கிற மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு ஆரம்பமாகும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, உங்களுடைய விரயஸ்தானத்துல ராகு பகவான் இருந்துகிட்டு வந்தாரு. அதனால கையில இருந்து அதிகமா செலவு பண்ணிருப்பீங்க. இருந்த காசு எல்லாம் எங்க போகுதுன்னு தெரியாம காணாம போயிருக்கும். சேமிப்புகள் பெருசா ஒண்ணு இருந்திருக்காது. இருந்திருந்தாலும் அது செலவாயிருக்கும். அலைச்சல்கள் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும். வேலையா இருக்கட்டும், இல்ல மத்த விஷயங்களா இருக்கட்டும், ரொம்பவே அலைஞ்சு திரிஞ்சு சுத்தி களைச்சு போயிருப்பீங்க. எதிர்பாராத பண விரயங்களை நிறைய சந்திச்சிருப்பீங்க. திடீர்னு ஏதாவது செலவு வரும். எதிரிகளுடைய பிரச்சனைகளை அதிகமா அனுபவிச்சுட்டு வந்துடும். வேலை பார்க்குற இடங்கள்ல கூட பழகுறவங்க இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நிறைய சிக்கல்களை தாண்டி உங்களுடைய வாழ்க்கை வந்துகிட்டு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு சில பேருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நடந்துகிட்டு இருந்திருக்கும். ரிஷபராசியில பிறந்த தொழில்ல வேலை வர்ற மாதிரி, லாபங்கள் வர்ற மாதிரி இருந்தாலும் அதற்கு சரிசமமா செலவையும் சமாளிச்சுட்டு வருவீங்க. என்ன இவ்வளவு லாபம் வந்துச்சு, கையில இருக்கிற மாதிரி இல்லாம போயிடுச்சு அப்படின்லாம் யோசிக்க தோணிருக்கு. இயற்கையாகவே ஸ்திரராசி, ஸ்திரத்தன்மையோட பிறந்தவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சமாளிச்சு முன்னுக்கு வரக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகனா இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிற இந்த நேரத்துல தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதே போல பாக்குற வேலையிலையும் நல்ல உத்தியோக உயர்வுலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பொருளாதாரம் ரொம்பவே சீரா இருக்கும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளை தாண்டி இனிமே இருக்க போற காலங்கள் உங்களுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் வழியிலையும், பூர்வீக வழியில வரக்கூடிய சொத்துக்கள் வழியிலையும் சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல ராகு பகவான் மீன ராசியில இருக்கிறதுனால உங்களுடைய லாப முன்னேற்றங்கள் எல்லாமே இந்த வருடம் ரொம்பவே அருமையா இருக்கும். கொஞ்சம் பிரயாணங்களை அதிகமா மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அதனால உங்களுக்கு கண்டிப்பா லாபம் தான் இருக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. மே மாதம் ஆக போற குரு பயிற்சியில அவர் உங்க ராசியில அமர போறதுனால திருமண தடை இவ்வளவு நாள் வரன் தேடி கிடைக்காம இருக்கிறவங்க, கல்யாணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, காதல்ல சில பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. வரன் தேடுறவங்களுக்கு அருமையான வரன் அமையும். திருமண வாய்ப்புகள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்பவே அருமையா இருக்கு. கல்வி நிலைகள்லையும் நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். தெளிவான யோசனையை மேற்கொள்ற அளவுக்கு நல்ல ஒரு காலமா இந்த 2024 உங்களுக்கு அமையும். புதுசா ஏதாவது படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஏதாவது எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்ல விதமா நடக்கும். வெளிநாடுகளுக்கு இல்ல ஊரு விட்டு ஊரு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி வெயிட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்துல அருமையான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. நீங்க வெளிநாடு போயிட்டு வேலை பார்க்கறதுக்கு, லாபம் சம்பாதிக்கிறதுக்கு, உத்தியோகத்துல வேற இடத்துல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்பவும் அருமையா இருக்கு. உடல் நலத்தை பொறுத்தவரை இதுவரைக்கும் இருந்ததை விட சீரான மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். உடம்புல வெப்பம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெப்பு நோய்கள் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால அதுக்கு ஏத்த மாதிரியான சாப்பாடுகளோ முறைகளையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போறது நல்லது. இடம் பொருள் வாங்குறது, வீடு வாசல் கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமா அமையும். தினம்தோறும் காலையில எழுந்ததும் ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து காகத்துக்கு வைங்க. சனீஸ்வரனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. முடிஞ்சா சனிக்கிழமைகள்ல சனீஸ்வரனை அவருடைய ஆலயத்துல போய் வழிபட்டுட்டு வாங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் வளர்ச்சிகள் ரொம்பவே அருமையா இருக்கும். ரிஷபராசிக்குன்னு சொல்ல போனா இந்த 2024ஆம் வருடம் ரொம்பவே அருமையா இருக்கு. முதல் 6 மாதங்களை விட அதுக்கு அடுத்து வரப்போற 6 மாதங்கள் இன்னமுமே சிறப்பா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் நிறைய வளர்ச்சிகள் இந்த வருடம் கண்டிப்பா இருக்குது. தொழில், திருமணம், உடல் நலம், குழந்தைகளின் நலம், இது எல்லாமே ரொம்பவே அருமையா இருக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. இடம் விட்டு இடம் போயிட்டு தொழில் செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் எல்லாமே இந்த 2024ஆம் வருடம் உங்களுக்கு கண்டிப்பா அமையும். இன்னமும் உங்களுக்கான ராசிக்கான பலன்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்க எனக்கு நேரடியாக அனுப்பி தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் கண்டிப்பா பார்த்து சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி.